வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட ஊர்கா சேனல்ல இருந்து ஜிகர்தண்டா வேரியன்ஸ் தமிழ் வெர்சஸ் தெலுங்கு வெர்சஸ் ஹிந்தி வெர்சன் கம்பேரிசன். என்ன அது ஒரு பாட்டு மாதிரி இருக்குல்ல. டுவெல் சிட்டி எபிசோட் 5. டுவெல் சிட்டி அப்படின்றது ஒரு சீரியஸ் போல், இந்த சினிமாக்காரன் கிரிஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி டுவெல் சிட்டின்றது ஒரு சீரியஸ் தான் நினைக்கிறேன். அதில் எபிசோட் 5 இது. ஓகே, ஜிகர்தண்டா வேரியன்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட உருகா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட். தினமும் பச்சை கலர் டர்பனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆடியன்ஸ் வந்து புது வீடியோக்கு வெயிட் பண்றாங்களா? நோ வீடியோனே வந்துட்டு இருக்கு. நிறுத்து வீடியோ போட்டா வாங்கடா. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட உருகா. பொதுவா ஒரு படத்தை இன்னொரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் ரீமேக் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் பீப்புளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஊர் ஃபிளேவர்ல எடுத்தாதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் மலையாளத்துல வந்த பெங்களூர் டேஸ் தமிழ்ல அதே ஃபிளேவர்ல அதே ஸ்டைல் எடுத்தாங்க, நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகல. தமிழ்ல வந்து பிரியமான தொழில் சுமாரா தான் போச்சு, ஆனா அதையே தெலுங்குல வெங்கடேஷ் எடுத்தாங்க, தாறுமாறா போச்சு. இந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்ல வந்து ஜிகிர்தண்டா படத்தை தெலுங்கு ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்ல அந்த ஊர் ஃபிளேவர்ல எடுத்த அந்த ரெண்டு படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகிர்தண்டா படத்தை ஒரு சில பேர் கொரியன் படத்துல காப்பிலாம் சொல்லுவாங்க. அந்த டிஸ்கஷன் அப்படியே ஓரமா வச்சுட்டு அதை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கூறி கருத்தில் எடுத்துக்கொண்டு வீடியோ தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜிகிர்தண்டா படத்தை பார்த்திருப்போம், பல தடவை பார்த்திருப்போம். நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச மூவி இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அந்த ஜிகிர்தண்டா படத்தை அப்படியே எடுத்து நல்லா மசாலா தூவி விட்டு பயங்கர கலர்ஃபுல்லா கண்ணு கூசுற அளவுக்கு லைட்டிங்கை போட்டு கிளாமரை கிளப்பி விட்டு ஆக்ஷனை தூக்கலா போட்டு பிரசன்ட் பண்ணி எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் ஜிகிர்தண்டா தெலுங்கு ரீமேக் வால்மீகி ஏகேஏ கட்டல கொண்ட கணேஷ். கிளாமர் வச்சிருக்காங்கப்பா. எல்லாருக்கும் கலர் கலரா கிராண்டியா ட்ரெஸ் மாட்டி விட்டு பயங்கர ராயலா ரிச்சா எல்லாத்தையும் மாத்தி அவனுக்கு பதில் அவள்னு உல்டா பண்ணி உருட்டி வச்சு எப்படி இருக்கு யோசிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் ஜிகிர்தண்டா ஹிந்தி ரீமேக் பச்சன் பாண்டே. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அக்ஷய்குமார் அவங்க பேர் தெரியல. இந்த ரெண்டு ஜிகிர்தண்டா வெர்ஷன் கம்பேர் பண்ணி களை எடுக்க போறோம். கம் ஆன் லெட்ஸ் கோ. சித்தார்த் பதிலா தான் அவங்க இருப்பாங்க, ஃபீமேல் லீட போட்டிருப்பாங்க. கரெக்டா? சாங் நல்லா இருக்கும். டெம்ப்ளேட் நம்பர் 1 ஆஸ்பைரிங் மூவி மேக்கர். ஜிகிர்தண்டால நாளைய இயக்குனர் போட்டியில் நடந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஈகோ கிளாஷ் மூலமா கார்த்திக்கு மூவி பண்ற சான்ஸ் கிடைக்கும். கார்த்தி சொன்ன கதை ஒத்து வராதனால அந்த ப்ரொடியூசர் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ண சொல்லுவாப்ல. அப்படிதான் மதுரைக்கு ஒரு ஹீரோ. இங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நாளைய இயக்குனர் எக்ஸ் கான்டெஸ்டன்ட், அவரோட பர்சனல் ரெஃபரன்ஸை வச்சு ஜிகிர்தண்டால கார்த்திக் கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாரு. இது தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது நாளைய இயக்குனர் செட்டப்லாம் இல்ல, ஏன்னா அது நமக்கு தான் கனெக்ட் ஆகும், அங்க கனெக்ட் ஆகாது. அதனால அங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா, இங்க சித்தார்த் ரோல நம்ம ஊர் அதர்வா பண்ணிருப்பா. அப்படி அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வர ஆர்டிஸ்ட வச்சு சைட்ல அப்படியே இவரோட ஷார்ட் பிலிம் பண்ணிடுறது. இது அந்த டைரக்டர் தெரிஞ்சு கோவம் வந்து அதர்வா மூஞ்சில சூடான டீ எடுத்து புளக்குன்னு ஊத்திடுவாரு. நிறங்கள் 3 படம் எத்தனை பேர் பாத்துறீங்க தெரியல. அதுலயும் அதர்வா வந்து ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டரா தான் இருப்பாரு. நல்லா இருக்கும் படம். டக்குன்னு அதர்வா ஒரு டீ கார்த்திக் நிறைய மூவி. டீ வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இன்னைக்கு டீ வித்தவங்க தான் பின்னாடி நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. டேய், நீ படம் எப்படி எடுக்கிறன்னு பாக்குறேன்டா. பார்க்கலாம்டா. டேய் டைரக்டர், நீ யாரு மூஞ்சில டீ ஊத்தி அசிங்கப்படுறியோ அவன் ஒரு நாள் முன்னாடி பெரிய டைரக்டர் ஆய் காட்டுவான்டா. நானே சொல்லலாம்னு வந்தேன். என்ன ஹாய் வந்து ஆய் காட் டேய் அப்படின்றாரே, அப்படி சொல்லலாம்னு வந்தேன். அந்த படத்தோட அதர்வா பேசினதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி, பாபு நான் உனக்கு படம் பண்றேன், நீ நல்ல கதை எழுதிட்டு வான்னு சொல்ல அப்படி இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. இங்க அப்படியே ஹிந்திக்கு வந்தா அந்த லீட் ரோல பண்ணவங்க கிருத்தி சனான் மேல் லீடுக்கு பதிலா ஃபீமேல் லீட் போட்டுருப்பாங்க. இது ஒரு நல்ல சேஞ்ச். இதுவும் கொஞ்சம் தெலுங்க பார்த்து வச்ச இன்ட்ரோ தான். ஒரு மாதிரி பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஸ்மார்ட்னஸை பார்த்து அந்த டைரக்டர் ஈகோ டீஸ் ஆகி திட்டி அனுப்பிச்சிருவாரு. அடுத்த நாள் அதே ப்ரொடியூசர் கிட்ட வந்து கிருத்தி நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நிறுத்து, இந்த பயோபிக் கதையெல்லாம் பண்ணாம நல்ல கேங்ஸ்டர் கதையா பண்ணுன்னு சொல்ல அடுத்து அந்த கேங்ஸ்டர் தேடி போறாங்க. தேடி வந்து கொலை பண்ணதுக்கு என்டர்டெயின் చేద్దాం. ஒரு மாதிரியான சைக்கோ வீரராஜனி ఒకడు ఉన్నాడయ్య. டெம்ப்ளேட் நம்பர் 2 கேங் லீடர். ஜிகிர்தண்டால அசால்ட் சேதுரோட நம்ம பாபி சிம்மா பண்ணியிருப்பாரு, செம்மை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. தெலுங்குல பண்ணியிருக்கிறது நம்ம வருண் தேஜ், இதே ஹிந்தியில பண்ணியிருக்கிறது நம்ம அக்ஷய் குமார்.
இந்த 3 பேரையும் பாருங்க, இதுல பிசிக்கலா வீக்கா தெரியுது நம்ம தமிழ்ல பண்ண பாபி தான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பொதுவா நம்ம படிச்ச பார்த்த கேட்ட பெரிய ரவுடி எல்லாருமே நேர்ல பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருப்பாங்க. டேய் இவெல்லாம் ரவுடியான்னு கேட்கற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க சீக்கிரம் பேசும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் அசால்ட் சேது. ரியாலிட்டிக்கு ஒத்து போற மாதிரி டிசைன் பண்ணிப்பாரு. கார்த்திக் பண்ற வேலையெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், மோசமானதா இருக்கும், பார்க்கிறதுக்கு டம்மியா இருக்கும். எல்லாரோட ஒரு ஜான் ஹைட்டா இருக்க வருண் தேஜ போட்டு மூஞ்சிய தேர்ற அளவுக்கு தாடியை மறைச்சு காட்டியிருப்பாங்க. ஆளு தான் பார்க்க டெரரா காட்டுவாங்களே தவிர ஆளோட கேரக்டர் சாதாரணமா கமர்ஷியல் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதே இந்தியில இதை விட அந்த கேங்ஸ்டருக்கு ஊருக்குள்ள யாருமே போடாத மாதிரி ஒரு காஸ்டியூம் பேட்டர்ன், கேவலமான ஹேர் ஸ்டைல், ஒரு கண்ணை புடிங்கி வச்ச மாதிரி காட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஆக்டிவிட்டியில காமெடியா இருக்கும். சாங்கா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு? சாங்கா இருக்கும் சாங் தான். பாடி பார்க்க டெரரா இருந்தா பத்தாதுடா, பாடி லாங்குவேஜ் டெரரா இருக்கணும். முரட்டுத்தனமான ஆளை முரட்டுத்தனமா காட்டுறதுல என்னங்க இருக்கு? ஒரு சப்பையான ஆளை முரட்டுத்தனமா காட்டுறதுல எல்லாம் மேக்கிங் சாமி, மேக்கிங். ஃபேஸ் கெட்டப் எல்லாமே நார்மலா இருக்கணுமே, சப்பையான ஆளா இருக்கணுமே, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தாலே போதும். அவனை பத்தி பேசி அவனோட கேரக்டரை முரட்டுத்தனமா காட்டுவாங்க. என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க ஜிகர்தண்டால ஒரு போலீஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி லீடு கேட்பாங்க. அவர் தான் அசால்ட் சேதுன்னு ஒருத்தர் இருக்கான், பெரிய ரவுடி மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாரு. அப்புறம் தான் சேதுவோட இன்ட்ரோ வரும். தெலுங்குல தமிழ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஜெயில் எஸ்ஐ கிட்ட கேட்கற மாதிரி அவர் ரவுடியோட பேரை சொல்ல, அந்த ரவுடியை பார்க்க இவங்க அந்த ஊருக்கு கிளம்பி போக பார்த்தா அந்த ரவுடி பாடையில போயிட்டு இருக்கான். தேடி வந்த கேங்ஸ்டரையும் ஒருத்தன் கொண்டு இருக்கானா, அவன் தான் என் படத்துல கேங்ஸ்டர். அவனை தேடி போக அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட் அந்த ரவுடிக்கு பாகுபலி லெவலில் இன்ட்ரோ தானா. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். ஹிந்தியில லீடு கேரக்டர் கிருத்திக்கு தெரிஞ்ச பிரஸ் எடிட்டர் ஒவ்வொரு கேங்ஸ்டர் பேரா சொல்ல, அந்த கேங்ஸ்டர் எல்லாம் பச்சன் பாண்டே பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்ல, அப்போ இவன் தான் நம்ம தேர ரங்கராஜ் பாண்டே பச்சன் பாண்டேன்னு அவன் பேரை ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல, ப்ரொடியூசர் கூடவே இருக்கிற ஒரு போலீஸ் அந்த கேங்ஸ்டருக்கு இன்ட்ரோ தராரு. ஆக்சுவலா அசால்ட் சேதுக்கு வந்துட்டு வேற ஒரு இன்ட்ரோ பிளான் பண்ணதா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. அதத்தான் ஜெகமே தந்திரத்துல எடுத்திருப்பாங்க தனுஷ்க்கு. டெம்ப்ளேட் நம்பர் 3 சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஜிகர்தண்டால ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் மூவினே சொல்லலாம். படத்துல வர எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும். அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு சீன் இருக்கும். ஊர்கார ஃப்ரெண்ட் ஊர்னியா இருக்கட்டும், ராசு கேரக்டரா இருக்கட்டும், செந்திலா இருக்கட்டும், பெட்டிக்கடை பழனியா இருக்கட்டும், சேதுவோட சமையல்காரி அம்பிகாவா இருக்கட்டும், புடவை திருடி கைல்வெளியா இருக்கட்டும், ஆக்டிங் டீச்சர் முத்துவா இருக்கட்டும், சேது கேங் ஸ்பை சவுந்தரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு வெயிட் இருக்கும். இதே தெலுங்குல பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த ஊருக்கு வரும்போது ஃப்ரெண்டு அதே மாதிரி பிராங்க் பண்ணுவாப்ல, நீதான் மச்சான் என் படத்துல செகண்ட் இயர்னு சொல்லி மண்டையை கழுவாப்புல. அங்க வளையல் கடைனா இங்க புலிக்கடை. என்ன இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமெடி கூட இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஹிந்தியில லீடு ஃபீமேல், அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு ஃபீமேலோன்னு அப்படியும் இல்ல. ஒருவேளை ஊருக்கு வர ஃப்ரெண்டு மேலா இருந்து அங்க வந்த கிருத்திக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு லவ்வா இருக்குமோன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. அதே மாதிரி டம்மி ஃப்ரெண்டு தான். தமிழ்ல வளையல் கடை, தெலுங்குல புலிக்கடை மாதிரி ஹிந்தியில வேற எந்த கடையும் வைக்கல. ஏன்னா இவரே ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர், அந்த ஊர்ல சினிமாவில் சான்ஸ் தேடிட்டு இருக்க ஒருத்தர். சோ நீ தானே என் படத்துல செகண்ட் ஹீரோன்னு சொல்லி ஏமாத்துறது ஈஸியா போயிடும். நீ தான் மச்சான் என் படத்துல செகண்ட் ஹீரோ. என்ன இந்த காமெடி ரோல் பின்னாடி ஒரு வில்லத்தனம் பண்ணுவாப்ல, அப்புறம் பாருங்க. அடுத்து இங்க பெட்டிக்கடை பழனி மாதிரி தெலுங்குல செல்லம்னு ஒரு தியேட்டர் ஆபரேட்டர். அவருக்கு பெட்டிக்கடை எல்லாம் போட்டு கொடுக்கல, விட்டுப்பட ஆபரேட்டராவே இருக்குன்னு விட்டுறாங்க. ஹிந்தியில பாத்தீங்கன்னா எதுக்கு வெறும் பெட்டிக்கடை மட்டும் வச்சுட்டு ரெண்டுமே நல்லா இருக்குன்னு ரெண்டத்தையும் வைப்போம்னு சொல்லி தமிழ்ல வந்த மாதிரி கடையை வச்சிருக்காரு, தெலுங்குல வந்த மாதிரி தியேட்டர் ஆபரேட்டரா இருக்காரு. இது தமிழ் படத்தோட ஹிந்தி ரீமேக் தான். ஆனா தமிழ் படத்தோட தெலுங்கு ரீமேக்கோட ஹிந்தி ரீமேக். தெலுங்கு படம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்தி படம் எடுத்துப்பாங்க போல. ஃப்ரீடா, அதனால தெலுங்கு படத்துல என்னெல்லாம் இருக்கு அதே எடுத்து வச்சுப்போமே அப்படின்னு வச்சிருப்பாங்க போல. சித்தார்த் கேரக்டருக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற விதமா அந்த பெட்டிக்கடை பழனி அவர் லைஃபை பத்தி சொல்லுவாரு. அது செம டச்சிங்கா இருக்கும், ரொம்ப சினிமாத்தனமா இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருக்கும். பாக்குற நமக்கு செமையா கனெக்ட் ஆகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன். இதே தெலுங்குல பாத்தீங்கன்னா இதே மாதிரி மோட்டிவேட் பண்ற சீன் இருக்கு. என்ன எப்பவுமே ஓவர் மசாலானால இந்த சீன் பயங்கர சினிமாத்தனமா பயங்கர ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அப்போ துணி எடுத்து மூக்க மூடிக்கப்பா பொறையேறும். அந்த செல்லம் கேரக்டர் தன்னோட எல்லா கதையும் சொல்லி முடிச்ச அப்புறம் அதோட பயங்கரமா மோட்டிவ் ஆகி, நீங்க கண்ணை திறந்துட்டீங்க சார், நான் படம் டைரக்ட் பண்ண வந்தேன், ஆனா நீங்க என்னையே டைரக்ட் பண்ணிட்டீங்க சார், உங்களை இந்த உடம்புல உசுருக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். சம்மாங்க அந்த மீம் எடுத்து போட்டு என்னடா இவன் பாட்டுக்கு இவன் ஓவரா பெர்ஃபார்ம் பண்றான், அவன் பாட்டுக்கு அவன் ஓவரா பெர்ஃபார்ம் பண்றான். இதை ஹிந்தியில எப்படி கொத்தரி வைக்க போறாங்களோ அவளை எதிர்பார்க்காதீங்க. ஹிந்தியில இந்த மாதிரி ஒரு இலவும் இல்ல. தோத்தியா ஜெயிச்சியான அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும்.
బుద్ధి உள்ளவன் జయిப்பான். గుండె తడవాలి. నేను చేసిన తప్పు నువ్వు చేయకు నాన్న. నా మాటిను ఈసారికి అడ్జస్ట్ అయిపో. ஆமா இங்க இருந்து அந்த தாத்தா மோட்டிவேஷன் சீன் எங்க? வெரி சாரி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இருக்கிற அந்த பழனி கேரக்டர் உங்களுக்கு வேற எதுக்கு? பிட்டு படத்துக்கு டிக்கெட் கிளிக்கவும் பண்ணு பாப்கார்ன் விற்கவும் தான். அடுத்து ஜிகிருதண்டால பிட்டு உண்மையாவே அந்த ஆபரேட்டர் தானா? படத்துல அவரை ஒரு காட்டா மாதிரி காட்டுவாங்க. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கார்த்தி பிட்டு படம் பார்க்க போறது, சீடியை மாத்துறது, இப்படியே போயிட்டு இருக்கும். வீடு வீக்னஸ் ஆக்ஷன் சினிமா. ஆக்ஷன் சினிமா ராம்போ டெர்மினேட்டர் டெய்லி ஒரு படம் தியேட்டர்ல பார்க்கணும் எனக்கு தூக்கம். ஒரு நாள் அந்த பிட்டு பட சீடியை செந்தில் குடும்பம் கமல் படம் நினைச்சு போட்டு பார்த்து ஒரே அசிங்கமா போயிருக்குமாரு. தட்டை கைமாத்தும் போது கோடு வேட வேட்டையா வேணும் பேர் வச்சிருப்பாங்க. இதே தெலுங்குல சாகரா சங்கமும் வச்சிருப்பாங்க, ஒரே அசிங்கமா போயிடும். இதே ஹிந்தியில அதுக்கு முன்னாடி உங்களை சில பேர் குதரமா யோசிக்கலாம், ஹிந்தியில லீட் ரோல் பண்ணது பொண்ணாச்சு, அவங்க எப்படி நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் இல்ல. கிருத்திசனான ஃப்ரெண்டு மட்டும் தான் டெய்லி பிட்டு படம் பார்க்க போவாப்ல, சீடி திட்ட மாத்துவாப்ல. இவர் ஏதோ வில்லத்தனம் பண்ண போறதா சொன்னாரு. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு போறான்னு தெரியல. வீட்ல போய் கேரக்டர் லவா பண்ணுவாங்களா இருக்கும். लास्ट टाइम तुमको बोले थे यार वो जर्मन फिल्मों बाइक पर रुक दी. ஆனா பாருங்க தியேட்டர் கேண்டீன்ல கிருத்திசனா மறைஞ்சு நின்று இருப்பாங்க. அப்ப தியேட்டருக்குள்ள தான் வரது இல்ல. அப்ப வந்தா என்னங்க தப்பு? என்ன தப்புங்கறேன். பொண்ணுங்க பிட்டு படம் பார்க்க போனா என்ன தப்பு? எதுக்குங்க இந்த பார்ஷியாலிட்டி? தாம் தூம்ல கங்கனா ரனாவத் சாய் பல்லவி பார்க்க போனாங்கங்க. ஆண்களுக்கு ஒரு ஷோ போட்டா பொம்பளைங்களுக்கு ஒரு ஷோ போடணுங்க. ஆனா நம்ம ஊர்ல வர அந்த மாதிரி படத்துல பொண்ணுங்க தானே கண்டென்ட், பசங்க இல்லையே. ஓகே சரி சரி, இங்க அந்த பிட்டுப்படி சீடிக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க கெஸ் பண்ணுங்க. குச்சு குச்சு ஓத்தாகே இல்லைங்க. இல்லையா? ஹாப்பி எண்டிங் இல்லைங்க ஏட்டையா. அட என்னடா இது, ஒரு படம் ரெண்டு படம்னா பரவாயில்ல, அவனுக்கு ஊர் படம் பேர் பூரா அப்படிதான் இருக்கும். ஹே பேங் பேங் படம் தானே. ரித்திக் ரோஷன் மூவி தானே. ரித்திக் ரோஷன் அண்ட் அடுத்து ராசு கேரக்டர் படத்துல சேதுவோட ரைட் ஹேண்டு. தெலுங்குல இதே மாதிரி கேரக்டர் தான், ஆனா ஹிந்தில தான் குழப்பி அடிச்ச குழம்பு. நம்ம பவாரியா கேங் லீடர் வேலையே இல்லை. இவர் இந்த படத்துல செகண்ட் ஹீரோ இல்ல தேர்ட் ஹீரோ. ஏன் சொல்றேன்னா, நீங்க அமர்கலம் படம் பாத்திருக்கியா? ஓய் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்ளெஞ்சம் சொல்கிறது. அட நல்ல பாட்டாச்சே. அந்த பாட்டை அப்படியே உரமா வைங்க, அது மேட்டர் இல்லை. அந்த படத்துல ஷாலினி ஃபேமிலி வீட்டில் எல்லாருமே போலீஸ், ஆனா ஷாலினி அந்த ஏரியா ரவுடியை லவ் பண்ணுவாங்க. அதே கான்செப்டை அப்படியே கொண்டு வந்து வச்சா அதுதான் நம்ம வேலை. இது லவ் ஸ்டோரி. पेंडुलम एज यू नो बच्चन पांडे का गुंडा है और पिंकी जो है वो पुलिस वाले की बहन है. நம்ம வீட்டு பொண்ணை இந்த பொறுக்கி பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் போலீஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஒரு மேரேஜ் பிளான் பண்றாங்க. நியாயப்படி வேலையில அந்த கல்யாணத்துக்கு வந்து அடி உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காது என்றாய் பாட்டு போடுவோம். பார்த்தா நம்ம பச்சன் பாண்டே வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி இவனை கழட்டி விட்டியே நியாயமா, ஒன்னா ஓயா போனீங்களே மறந்துட்டியான்னு அந்த பொண்ணை நாக்க புடுங்குற மாதிரி பாட்டு பாட, சொல்லடி என் காதலியே நீ சொன்னது என்ன ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாதிரி இருக்காரு. உண்மையிலே கன்சியூம் பண்ணா வந்து பாடுறாரா? தள்ளாடுற மாதிரி இருக்காரு. கேட்டு கண்ணெல்லாம் சொறி இருக்கு. அடிச்சிடுறாங்க. என்ன இது? தம்பி சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு மேரேஜ் சாங் மஸ்ட். அதுக்கேண்டா இப்படி இஷ்டத்துக்கு இழுத்து வைக்கிறீங்க? அப்புறம் நம்ம வேலை வில்லனுக்கு இது மட்டும் வேலை இல்லை, அந்த மைக்கை கண்டுபிடிச்சு மாட்டி வரதே இவராக தான் இருக்கும். ஆக்சுவலி ஜிகிருதண்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்காத இரிட்டேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும், இந்த டெக்னாலஜி அது இதெல்லாம் பெருசாக தெரியாது. அதனால ஊருக்குள்ள செல்வாக்கா உள்ள ஒரு ஆளை அந்த மைக்கை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி காட்டுவாங்க. இங்கே எப்படின்னா நம்ம வேலை வில்லனே சரியா வேகாதவன், அவன் வந்து பச்சன் பாய் இங்கே பாருங்க இது ஒரு மைக், இந்த மைக்கை வச்சுட்டு பக்கத்துல நடக்கிறதெல்லாம் கேட்கலாம். என் கணிப்பு சரினா இதை கேட்கற இங்கேயே தான் இருப்பான். சூப்பரா நீ இவ்வளவு டீடைலா சொல்ற அபிஷேக், பட் அவன் சொல்ல மாட்டானே. पर जिनवा के थ्रू पूरा इंफॉर्मेशन अभी तक पहुंच गया होता उस तक. அப்புறம் ஜிகிருதண்டால கையல்வெளி கார்த்தியை லவ் பண்ற கேரக்டர். அவங்க பாத்தீங்கன்னா பெருசா படிக்காதவங்க, புடவை திருடி, ஊருக்குள்ள ஒரு ஊர்க்கார பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படி ரொம்ப நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு பெருசா மேக்கவே போட்டுருக்க மாட்டாங்க. இதே தெலுங்குல இப்படி மேக்கப் போட காட்ட முடியுமா? ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா? அதனால புடவை திருடி தூக்கு, அந்த புடவையை கொடு. மிருனாலினியா டிக்டாக் பேர்ல ரோல் பண்ணிருப்பாங்க, ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க கண்ணா. கிளாமர் எதுலயாச்சும் சொறிறான்ப்பா. நம்ம மிருக்குட்டியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், இதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுகளா தான் பண்ண முடியும். ஹிந்தில என்ன பண்ணிருப்பாங்க, ஃபீமேல் கேரக்டர் பதிலா மேல் கேரக்டர் வச்சிருப்பாங்களோ. முதல்ல யாருனே தெரியாத பொண்ணை போட்டோ எடுக்கிறதே அநாகரிகம். இதுல நீ தொப்புளுக்கு க்ளோஸ் போயெல்லாம் போட்டோ எடுக்கிற. உண்மையை சொல்லு, நீ படம் எடுக்க வந்தியா இல்ல படம் முடிக்க வந்தியா? என்ன அங்கேயே ஷாட் வைக்கிறாங்களே.
இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லையா, இவனுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்களே. அது மட்டும் இல்லைங்க, இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். கேரக்டரே இல்லையா சவுந்தர் கேரக்டர். பொதுவாக நாம ஒரு சில பேரை பார்ப்போம், பார்க்க ஆள் நல்லா பந்தாவா கெத்தா இருப்பான், ஆனா பழகி பார்த்தா பேசி பார்த்தா தெரியும் ஆள் டம்மி பீஸ், ஆர்வ சீனி பாட்டி, அந்த மாதிரி கேரக்டர் தான் சவுந்தர். சவுந்தரை கரெக்ட் பண்ண கார்த்தி ஊர்னி போட்டோ எடுத்து க்ளோஸ் ஆவாங்க, அது அப்படியே போகும். சவுந்தர் அவன் ஃபேமிலி இவன் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாப்ல. ஒரு நாள் நீயா வரல நான் வர வச்சான் மாஸ்டர் பிளான், அந்த மாதிரி சேது சவுந்தர் தட்டி தூக்கிடுவாப்புல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன் இந்த ஃபிலிம். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆள் பார்க்க பந்தா பண்ணுவான், ஆனா உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு எலி. இதே தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆள் பார்க்கவே டம்மி பீஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் தெலுங்கு ரீமேக்ல என்ன சின்னதா டெவலப்மெண்ட்னா, சவுந்தர் பொண்ணுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று வச்சு அதுல அந்த பாச வர சொல்லி கேக் ஊட்டிடுவாப்ல. இவர் பெரிய டான்னால குழந்தை மாட்டேன், இந்த அங்கிள் பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு அழுவும். இப்போ அழுகிற இந்த குழந்தை பின்னாடி இவரோட படத்தை பார்த்துட்டு முத்து பெட்டும். இந்த டெவலப்மெண்ட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அடடே இந்த ஐடியா சூப்பரா இருக்கிறதுனால இது அப்படியே ஹிந்தில கட் பண்ணி வச்சிருப்பாங்க. தமிழ்ல வந்து பாபியோட அம்மா வந்து பேசுவாங்களா லாஸ்டா, அது ஒரு செம்ம டச்சிங்கான மொமெண்ட், அந்த மாதிரி போல எதுவும். அப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னா சவுந்தர் எப்படி ஸ்பைன் கண்டுபிடிச்சான்னு பெருசா காட்டிட மாட்டாங்க. ஆனா தெலுங்குல இந்த பர்த்டே பார்ட்டியில பேசிட்டு இருக்கும்போது சேது உச்சாபாவை கேட்பாரு, இங்கிட்டு போகாதீங்கன்னா நாரும், அங்கிட்டா போங்க புது கக்கூசு, போன வந்து அப்பா வந்து ஆர்பி கடிச்சிட்டு கழுவி அங்க போங்க, சரிப்பா அப்படி அந்த பாத்ரூம் போகும்போது அந்த கன் ஷூட் சீன். ஸோ இப்படிதான் அவனை கண்டுபிடிச்சா காமிச்சிருப்பாங்க. ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி உங்களுக்கு இது புதுசா போட தெரியாதா? இதை விட ஹிந்தில இன்னும் பெட்டராவே ரீசன் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு சம்பளம் தான் வாங்கிட்டு புள்ள பர்த்டேக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி தர, புது ஷூ, ரோலக்ஸ் வாட்ச், பைக். ஆனா அதை விடுங்கண்ணே, உங்களை அந்த கக்கூசுக்கு டைவர்ட் பண்ணதே இவன் தானே. இது மட்டுமா, அன்னைக்கு மாட்டினவன் வாயை திறக்காம வாயில துணி வச்சு அடைச்சதே இவன் தான். ஸோ இந்த மாதிரி ரீசனா சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆக்டிங் டீச்சர். தமிழ்ல நம்ம சோமசுந்தரம் சூப்பரா பண்ணிட்டு போயிருப்பாரு. அதாவது அவர் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு மலையாள ஆக்டர்னே நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஃபன்னியா ஃபன்னா இருக்கும். இதே தெலுங்குல மோஸ்ட்லி ஃபன்னியா காமிச்சிருப்பாங்க. a plus b whole square is equal to தமிழ்ல அந்த ஆக்டிங் கிளாஸ் போர்ஷனே ஒரு 10 நிமிஷம் கிட்ட போகும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தெலுங்குல இதே மாதிரி பண்ணாம இதுல ஒரு சில ஃபிளேவர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் கோச்சிங்னா அங்க A2+ B2+ கோச்சிங். கருணை வெங்காரா ரௌத்ரா கோபம் வீர்யா கெத்தோட பாத்து பயனகா. பயங்கர என்டர்டெய்னிங்கான போர்ஷனை ஹிந்தில தான் பக்கோடா மாதிரி பிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. பக்கோடான்னு சொல்லும்போது எனக்கு பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கு. சார் பக்கோடா. ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். டேய் ஏதாவது பண்ணி எங்களை சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இவர் எப்படி ஆக்டிங் கோச்சிங் தராருன்னா, துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாக்கி தூமலை துப்பி துப்பி துப்பின்னு கோச்சிங் எடுத்துட்டு இருப்பாப்ல. சார் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், அதை வெளியே துப்புறது மூலமா அதுல தூசி மாதிரி பறந்து போகும். இப்ப நாமளும் உமிழ்நீரை உதித்தி உன்னதமாய் உணர்வோம் வாருங்கள். இதான் கோச்சிங்கா? உட்காந்து எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்களேன். எத்தனை படத்தை துப்புரசியா எடுத்து. டெம்ப்ளேட் நம்பர் 4 போஸ்ட் இன்ட்ரோல் பிளாக். ஜிகிருதண்டால இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் சேது ஆளுகளா இவங்களை அடிச்சு புடிச்சு இவங்க வேவு பதத்தை கட்டி புடிச்சு கண்டுபிடிச்சு கபலீகரம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க வாழ்க்கைய படமாக்க வந்திருக்கோம், டக்குன்னு கரண்ட் போயிடும். என்னது அங்கேயுமா பகல்ல கரண்ட் புடுங்க பத்தாதுன்னு படத்துல வேற கரண்ட் புடுங்கி விடுறானுங்க. படம்னா இது குற்றம் நடந்தது என்ன அந்த மாதிரியா? இல்ல நாயகன் தளபதி அந்த மாதிரி. இதே தெலுங்குல ஏன் நிறுத்து, என்ன இங்க மட்டும் கரண்ட் கட் ஆகல, அது வேற ஸ்டேட்டுங்க வேற ஆச்சுங்க, ஜெகன்மோகனது. இதே இந்தி வெர்ஷன்ல என்ன இங்க கரண்ட் போயிருச்சு, இது நார்த்துங்கண்ணா குஜராத், அங்கேயும் கரண்ட் கட்டு பிரச்சனை. இந்த 3 படத்துலயும் இந்த 3 சீன்லயும் ஒரு ட்ரையாங்கிள் கனெக்ட் இருக்கு. என்னன்னா, தமிழ்ல ஊர்னி கேரக்டர் சொல்ற நாயகன் படத்தை தெலுங்குல சேது கேரக்டர் கேள்வியா கேட்கும், தெலுங்குல சேது கேரக்டர் கேள்வியா கேட்கிற சர்க்கார் படத்தை ஹிந்தில ஊர்னி கேரக்டர் பதிலா சொல்லும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஆனா இது அந்த டைரக்டர்ஸ்க்கே தெரியாது. நாயகுடு சர்க்காரு சத்யா சர்க்கார். டெம்ப்ளேட் நம்பர் 5 டான் ஃபிளாஷ்பேக். சேது எப்போ டானானா,
எப்ப ரவுடி ஆனா, இப்படி அந்த லைஃப் எப்படி அமைஞ்சிச்சுன்னு கார்த்தி கேட்கும். அதுக்கு அவர் ரொம்ப சாட்டா ஸ்வீட்டா இதுதான் ஆச்சு, இப்படிதான் ஆச்சு, அதனால ஆச்சு, அதனால இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லி முடிச்சிருவாரு. அவரை சொல்ல கார்த்தி அந்த கதையில விஜய் சேதுபதி பொருத்தி பார்த்து கதை எழுதுவாரு. அததான் நாம சீன்ஸா பார்ப்போம் சேதோட கதையை. தெலுங்குலயும் என்னமோ இதே மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. சேது கேரக்டர் கார்த்தி கேட்க ஓரலா பதில் சொல்ல நீங்க சும்மா இருக்கனே, உங்களுக்கு காசு சொல்ல தெரியல, நானே இன்ட்ரோ தரேன். ஒரு அழகான ஊரு ஃபுல்லா காரு, அதுல கணேஷ் தான் உன் பேரு. இப்போ அந்த கணேஷோட கதையை பாரு. உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பெருசு என்ன கதை இருந்த போது, உனக்கு அப்பா இருந்திருக்காது, அம்மா மட்டும்தான். அப்பா இல்லாதனால வீட்டுல ஏழ்மை. பேக மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போக சொன்னா பெட்டி எடுத்துட்டு பாருக்கு போயிருப்ப. அங்க வந்தவன் எவனோ ஒருத்தன் உன் திறமையை பார்த்து உன்னை தூண்டி விடுவான். நீ கார் கண்ணாடி கையால உடச்சு ரவுடியா இருப்ப. அப்புறம் ஏதாவது அரசியல்வாதி கள்ளக்கையா இருந்து மேல வந்திருப்ப. என்னையா பிளாஷ்பேக் அப்படியே சொல்றாரு. காலங்காலமா ஒருத்தர் ரவுடியாகிறது இப்படி தானே காட்டிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் கண்டென்ட், இவ்வளவுதான் பிளாஷ்பேக் கண்டென்ட். ஆனா இங்கதான் இவங்க தெலுங்கு வாடையில வட சுட ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் படம் எடுக்க பத்தாது. ஹீரோ நீங்க இருக்கீங்க, ஹீரோயின் எங்க? வேர் இஸ் ஹீரோயின் சார்? ஏய், நீ ரவுடி படம் எடுக்க தான் வந்த, எதுக்கு ரொமான்டிக் படம் எடுக்க வந்த மாதிரி ஹீரோயின்ஸா கேட்கற? வெளியே போடா வெள்ளு. அன்னைக்கு நைட்டு அந்த பிட்டு பட தியேட்டர்ல படமாக கார்த்திக் கூப்பிட்டு ஒரு ரபல் கணேஷ் சார். கணேஷ் உங்களை பிட்டு படமாக கூப்பிட்டாரு. ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷன் எடுத்து போட்டுருக்காரு பாருங்களேன் கணேஷ். என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நான் கதை எழுத வந்தனா இல்ல கண்ட கிரமத்துல பார்க்க வந்தனா? வா வா, என் படத்துக்கு ஹீரோயின் கேட்டியே, இவங்க தான் அது. எதே 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 காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஸ்ரீதேவியா? அட்டேங்கப்பா முரட்டி வெறினா இருப்ப போலயே. அப்ப எனக்கு வாலிப வயசு. ஸ்ரீதேவி தான் என் மனசு. அவங்களுக்கு அப்ப பெரிய மவுசு. நாங்க கட் அவுட்ல ஏறி பண்ணுவோம் பார் ரவுசு. யோ, இவன் கேங்ஸ்டர் யா. தமிழ் பாட்டு தான் டப் பண்ணிருக்காங்க போல தெலுங்குல. ஒரு நாள் ஸ்ரீதேவி ஸ்டிக்கர்ல எல்லாமே தமிழ் பாட்டு மாதிரி தான் இருக்கு. பட்டம் பறந்து போய் ஒரு அம்மாயி மூஞ்சில உட்கார்ந்துருது. பட்டத்தை விளக்குனா பூஜா கிட்டேவா? மனசுல பூரா ஓடுதியா? என் மனசே என்கிட்ட இல்ல. அதுல ஒரு அரஜான் குனிஞ்சிட்டு 2 கையை தட்டி டக்குன்னு ஒரு லிப்ஸ்டிக் போட்டீங்க, நீங்க அங்கேயே விழுந்துட்டங்க. அடடடடா, என்னமா ஆடுறீங்க? ஸ்ரேயாவாது தமனாவாது. தேவி ஸ்ரீதேவி நின்னே. ஸ்ரீதேவி மாதிரி கண்ணு, ஸ்ரீதேவி பேர்ல பொண்ணு. உடனே கணேஷ் கடலை போட காதலி கண்டுபிடிச்சிட்டாரு. வா வா வா, இனிமேல் இவன் ஆளு எவனா பாத்தீங்கன்னா கொட்டையை வெட்டிடுவேன். அடி நீ ஆள் இனிமேல் என்ன யார் கேட்டாலும். பொதுவா அப்பெல்லாம் பசங்க ஒரு பொண்ணோட அழகுல மயங்கிட்டா அதை காதல் எங்க போனாலும் ஹஜ்ஜக்கு மாதிரியே அலைவாங்க. அவங்க கோயிலுக்கு போனா பின்னாடியே போறது, கிளாஸுக்கு போனா பின்னாடியே போறது, ஆனா கக்கூஸ் போனாலும் பின்னாடியே போறது. மேடம், ஒரு நாள் இப்படித்தான் பூஜா ஏஞ்சல் ஆண்டனா ஆங்கிள் பார்க்க அப்ஸ்டேஸ் வந்து அங்க இருக்க அந்த ஆரடி அனிமல் பாவம் அன்னைக்கு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? பொறுக்கி பைய பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. இந்த சார் படத்துல விமல் வச்சு ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. பார்த்தா முட்டு சந்துக்குள்ள நின்னு who are you man? நிறைய மீம்ல இன்ஸ்டால பாத்துறீங்க. என்னையா வேணும் உனக்கு? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகா என் தீ புடிச்சா நிலா காயுமா. ஸ்கூல் லாஸ்ட் டே மாதிரி ஒருத்தன் பூஜா முதுகுல இங்க் அடிக்க, அண்ணே 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 உங்க ஆளை ஒருத்தன் ஈட்டிசிங் பண்றான். அவனும் இத்தனை நாள் அதாங்க பண்ணிட்டு இருந்தான். மறுபடியும் அவங்ககிட்ட ஏன் சொல்றீங்க? சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. போனா வவு 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 கேட்டா ஆளுன்றாங்க. போனா வவு 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 போனா வவு வவு. உன்கிட்ட ஒருத்த தப்பா நடந்துக்கிட்டா அவன் நான் சும்மா விட மாட்டேன் பூஜா. இத்தனை நாள் நீயும் அதானே பண்ணிட்டு இருந்தேன். பூஜாவை பொண்ணு பார்க்க காஜா வச்சு சட்டை போட்ட ஒருத்தன் வந்திருக்கான். காமமா பாக்குறடா நீனு. பிடிக்காத ஒருத்தனுக்கு எல்லாரும் அப்படிதாங்க பாக்குறாங்க. பின்னாடி சுத்தற அவனுக்கே நம்ம வாழ்க்கையை கொடுக்கலாம்னு பூஜா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோடு வேர்டு போட்டு மாடி கூப்பிடறாப்ல கணேஷ். ஓ, மணி சத்தம் தான் கோட் வேர்டா? ஒளிரும் அணி புனைந்த அணியே. ஓ, அந்த ஆண்டனா திருப்பி எதுவும் கூப்பிட்டாரா என்ன? வேற எங்கேயோ போகுதே. నువ్వేమో బయటకు వస్తా. 4 நாள் என் பின்னாடி சுத்தினேன். என் மேல இங்க் அடிச்சவனை திருப்பி அடிச்ச. திருட்டுத்தனமா என் இடுப்பு பார்த்தேன். எப்பறம் எனக்கு உண்மை லவ் வராம இருக்கும்? ஐ லவ் யூடா. உடனே ஹக் பண்ற பாத்தியா? இன்னைக்கு ஈவினிங் பொதிகை டிவில ஸ்ரீதேவி பாட்டு வந்தாதான் நீ என்கிட்ட வரணும். நாம அப்புறம் டூயட் சாங் பாடுவோம். ஓகேவா? பாய். அன்னைக்கு பொதிகையில ஸ்ரீதேவி சாங் வந்துச்சா? வந்துச்சு.
பின்னாடியே இவங்களோட டுயட் சாங் வந்துச்சு. இந்த சாங் பாத்தீங்கன்னா பழைய ஸ்ரீதேவி சாங் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ ட்ரெஸ் அப்படியே பண்ணிருக்காங்களா? இந்த சாங் யூடியூப்ல 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அண்ணா 10 கோடி பேர் இந்த சாங்கை பாத்திருக்கீங்களே, அவ்வளவு நல்லா இருக்கா இந்த பாட்டு? அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது. இடுப்பு பக்கத்துல அந்த சாங்கையே பார்த்தோம். மிருணாளினி அவங்க எடுப்பு பார்த்தது பார்த்தாதானே பூஜாவோட எடுப்பு வேற. இதுக்கே அடி போயிட்டா எப்படி? இந்த படம் வந்த புதுசுல இதை தாங்க அவங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டானுங்க. அப்படியா? இங்க வாடா. என்னத்த பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? ஈஸ்ட்ல பூஜா போட்டது என்னங்க இடுப்பு ஸ்டெப்? இதுல போட்டிருப்பாங்க பாருங்க ஒரு இடுப்பு ஸ்டெப். நிறைய இருக்கு போல தெலுங்கு படத்துல, தெலுங்கு ரீமேக்ல. கணேஷ் அடியால வேலை செஞ்ச அந்த அரசியல்வாதி இவங்க காதுல பிடிக்காம பிரிச்சிடறான். என்ன லவ் ஸ்டோரி? ஐயோ ஐயோ அவ்வளவு ஒருத்தி இல்லையா? அழாதியா? பச்சன் பாண்டே யாருன்னு கொன்னுட்டு இவரு டானாயிராரு. அத பார்த்து அவங்க அம்மா டம்மி ஆயிடுவாங்க. இதுதான் ஸ்டோரி. சார் 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 எல்லாமே தப்பா இருக்கு சார். இது எங்க ஜிகிதண்டாவே இல்ல. only 4 scenes. பச்சன் பாண்டேல என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. It's not enough. What to do? ஓகே. தமிழ்ல சேது ரோல நம்ம பாபி சினிமா பண்ணிருப்பாரு. அவர் ஒரு ஆக்டர். அந்த சேது ரோலுக்கு ஜோடி கிடையாது, சாங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா தெலுங்குல இந்த ரோல பண்ணது வருண் தேஜ். அவர் ஒரு மார்க்கெட்ல ஒரு டயர் 3 ஆக்டர். தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு வந்து இந்த பையனுக்கு ஒரு ஜோடி சாங் வைக்கும்போது உள்ளூர்காரன் எனக்கு இது கிடையாதா? நான் மானஸ்தையா, நான் போறேன்யா, நான் போறேன். கேட்டு வாயிருப்பாங்களோ? போஞ்சிரல இப்ப நேரத்துல. நீங்க கோவப்படாம கலர் சாப்பிடுங்க. உங்களுக்கு பூஜா கிட்ட அதர்வாக் மட்டும் வைக்கிறீங்க, எனக்கு வைங்க. தெலுங்கு ரீமேக்கே இப்படி இருக்கே, ஹிந்தி ரீமேக் எப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பச்சன் பாண்டேல என்ன பண்ணிருக்கீங்க? கிடையாது. அப்பாடா, நான் இவங்களும் கொதறி வச்சிருவாங்களோ பயந்துட்டேன் சார். டெம்ப்ளேட் 6 உண்மையாவே கிடையாதா? ஃபிளாஷ்பேக் லவ் அது மாதிரி கிடையாதா? கார்த்தி லைட்டா சீட் பண்ணிடுவாரு கைல்வெளிய. இது தெரிஞ்ச கைல்வெளி ஓஹோ என் மனசுல பருப்பாமத்தை வச்சு குத்திட்டு நீ பொறுப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கியா? இரு பழி வாங்கலாமா? சேது பேசாம உன் படத்துல நீயே நடிச்சு கார்த்தி கதையில சேது ஹீரோ ஆயிடுவாரு. தெலுங்குலயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். என்ன இங்க கிணத்துக்குள்ள லோக்கலா ரொம்ப யதார்த்தமா பாட்டு பாடி ஆடுவாங்க. அங்க ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஜாலியான சாங்க ஒரு ஐட்டம் சாங்க மாத்தி ஆடுவாங்க. அவ்வளவுதான். ஓ ஒரு 4 months பாட்டு ஒரு சில கிளிப்ஸ் நான் பாத்துர்க்கேன். நம்ம டிம்பிள் ஐஏதி போட்ட ஸ்டெப்பை பார்த்துட்டு டிம்பிள் பண்ணி சிம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பாட்டுல டிம்பிள் போட்ட ஸ்டெப்பே ஒரு மார்க்கமா தான் இருக்கும். சூப்பர் ஹிட் நீரு டு சூப்பர் ஹிட் ஹெட் வெயிட் சூப்பர் ஹிட் பொம்மா ஹிட். ஐயோ ஐயோ இல்ல இப்ப புது பாட்டுல வர ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீல்ஸ்ல போட்டு ஆடிட்டு இருக்காங்களே. இந்த பாட்டு வந்த போஸ்ட்ல ரீல்ஸ் இருந்திருந்தா இந்த பாட்டுல வந்து எந்த ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஸ்ரீலீலா, டிம்பிள் ஹயாட்டி, இந்த நிறைய ஆக்ட்ரஸ் நல்லா டான்ஸ் பண்றவங்க இருக்காங்கண்ணா. ஹிந்தில தான் லீட் கேரக்டர் சீட் பண்ற மாதிரி எதுவும் இல்லையே. பின்ன எப்படி இது உல்டா ஆகணும்? உங்கள பல பேருக்கு புத்திசாலித்தனமா கேள்வி எழுந்திருக்கலாம். அதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. என்னன்னா தமிழ் தெலுங்கு வெர்ஷன்ல நீதான் மச்சான் என் படத்துல செகண்ட் ஹீரோன்னு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி கலாய்க்கிறத காமெடியா காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஹிந்தில அந்த கேரக்டர் அத காமெடி எடுத்துக்காம என்ன செகண்ட் ஹீரோ போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இல்ல அந்த சீரியஸ் எடுத்துட்டு பச்சன் பாண்டே பேசாம அவருக்கு எந்த ஸ்கிரிப்ட்ல எதுவும் எழுதல போல இல்ல முதுகுல குத்திட்டு அத அவர் தேடிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எதுவும் இருக்கானே அதுக்கு வேற யாரும் நடிச்சு ஹீரோக்கா செய்யச்சுங்க ஒரே நடிக்கலாம். ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. இவர்தான் மாட்டி விடுறது. இங்க தமிழ் வெர்ஷன்ல சேது நான் தான் ஹீரோ பண்றேன்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது கார்த்தி ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாரு. புடிச்சு அடிச்சு கூட்டு வந்து பண்ண வைப்பாங்க. தெலுங்குல இது கிடையாது. டைரக்டா தியேட்டர் ஆபரேட்டர் மோட்டிவேஷன். ஹிந்தில தான் இங்க ஒரு ஓட்டோட சைஸுக்கு ஒரு ஓட்டை. இங்கேயும் கிருத்தி அதே மாதிரி ஊரை விட்டு கிளம்பி போகும்போது பச்சன் பாண்டி ஆளு வந்து புடிச்சு போய் கதை பண்ணணும்னு பார்த்தா அவனுக்கு வந்து கதை சொல்றானுங்க. நீங்க உங்க ஊருக்கே போங்க, ஆனா ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது கேட்டு போங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பச்சன் பாண்டே பாசங்காரன் இல்லமா, ஒரு பாசக்காரன் சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபிளாஷ்பேக் இல்லன்றாரு. ஏய் நீ தானே ஹிந்தில ஃபிளாஷ்பேக் இல்லைன்னு சொன்னீரு. இந்த இடத்துல ஃபிளாஷ்பேக் இல்லைன்னு சொன்னோம். ஆனா இங்க வச்சிருக்கோம்ல. சக்தி இப்படி எல்லாம் பண்ணலனா எங்களுக்கு என்ன மரியாதை? சரி சொல்லி தொலையும் அந்த ஃபிளாஷ்பேக்க. ஒரு ஊர்ல ஒரு ஆலமரம். அது என்ன எப்போ ஒரு ஊர்ல ஒரு ஆலமரம்? பிளேஸ மாத்து. சரி ஒரு கிராமத்துல ஒரு ராஜான் இருக்கும்போது ஆலமரம் இருக்க கூடாதா? நல்லா இருக்கேடா. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அந்த ஊரு பெரிய கிட்ட அல்லக்கே நம்ம பச்சன் பாண்டே. கண்ணு எப்படி போச்சுலாம் காம்பாங்க நினைக்கிறேன். புரியுது மேல
அந்த ஊர் கண்காட்சிக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியன் வராங்க. அதுதான் நம்ம ஜாக்லின். ஜாக்லின் பெர்னாண்டஸா? அவங்களுக்கும் நம்ம பச்சன் பாண்டேக்கும் நடுவில் லவ்ஸ் ஆகுது. லைன் பிரமாதமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா. அடுத்து அவங்க எப்படி லவ் பண்றாங்க காட்டுறாங்க. எப்படி? வாழைப்பழமா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. எதுக்கு அந்த எந்த ஏன் பால் பாக்கெட் என்ன அப்படின்னு அந்த மீம் போட்டாங்க தெரியலையே வடிவேலு மீம். எந்த ஊர்லயா பால் பாக்கெட்ல இருக்க வெறும்பால காய்ச்சம் அப்படியே குடிப்பாங்க. அதானே சார் இப்படி பச்சை பாலை குடிக்கிறீங்களே அப்புறம் வகுத்தால புடிங்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு எந்த பக்கம் போவீங்க? இது என்ன பிரமாதம். இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காட்டுடா. குட்டி பாம்பா. இப்போ டக்குன்னு ஒரு கவுண்டர் வருது சொல்லிட்டா. இந்த சில்மிஷ காதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தெலுங்கு வருஷம் மாதிரியே நானும் திருந்தி ஆளோட கிளம்பி வாழ்றேன்னு கிளம்பி போக குறுக்க ஒரு வடக்கன் வந்து வம்பிழுத்து ஜாக்லினை சாவடிக்கிறான். இதனாலதான் சாதுவா இருந்த பச்சன் பாண்டே சேதுவா மாறுறான். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. தெலுங்கு வருஷம் தமிழ் வருஷம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பச்சன் பாண்டே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க அவர் என்ன சொல்லுவாரு, பொபுவா அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. பச்சன் பாண்டே ரொம்ப நல்லா. ஜிகிர்தண்டால சேது நான் தான் ஹீரோன்னு கார்த்தி கம்ப்ளீட் பண்ணும்போது கார்த்தி அன்னைக்கு நைட்டே சேது கன்வின்ஸ் பண்ற ட்ரை பண்ணுவாரு. பணங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க, என்ன விடுங்க முதல்ல ப்ரொடியூசர்லாம் ஒத்துக்கணும்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் அப்படிதான் அந்த ப்ரொடியூசர் தூக்கிட்டு வந்து மிரட்டுவாங்க. அப்புறம் ப்ரொடியூசரே காசு வேஸ்டா போனா போட்டும் இவனை வச்சு படம் பண்ணிடு இல்லைன்னு நம்ம கொண்டுவான்னு கார்த்தி கன்வின்ஸ் பண்ணுவாரு. அண்ட் கார்த்தி தப்பிச்சு போக ட்ரை பண்ணி புடிச்சிட்டு வந்து மிரட்டுவாங்க. வேற வழி இல்லாம கார்த்தி ஒத்துக்கிட்டு சேது வச்சு படம் பண்ணுவாரு. அதை காமெடி பிரசன்ட் பண்ணுவாரு. இங்கே கார்த்தி சேது வச்சு படம் பண்றதுக்கு இவ்வளவு ரீசன் இருக்கு. ஹிந்தியில இவங்க நாங்க புதுசா கதை சொல்றோம்னு சொல்லி மண்ட மேல இருந்த இமாம்பரி கொண்டே காணோம். தப்பிச்சு ஊருக்கு போகும்போது போக வேணாம் யாரும் தடுக்க மாட்டாங்க. படம் நல்லா வரணும்னு நினைச்சு அவங்க போயிருக்கலாம். ஆனா அது ஒரு காதல் கதைன்னு கேட்டு கண் கலங்கி இல்ல பரவாயில்ல நான் பச்சன் பாண்டே வச்சு படம் பண்றேன்னு வாலண்டியரா வந்து வெளியில போறவனான்னு வேட்டியில துட்டுப்பாங்க. அது வேட்டி இல்ல லெகிங்ஸ். டெம்ப்ளேட் நம்பர் 7 லவ் ட்ரையாங்கிள். ஹீரோ நடிச்சிருங்கன்னு கைல்வெளி கார்த்தி ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி கார்த்தியும் கைல்வெளிக்கு உங்க மேல ஒரு இதுன்னு சொல்லி கைல்வெளி ரிவெஞ்ச் எடுப்பாப்ல. ரொம்ப திட்டாதீங்க, பார்க்க முடியாம பாவம் அழுறாங்க. ஆட கேருக்கு போய புள்ள மாமனை பார்த்து சரி சார், நான் ஒருத்தங்க குத்துக்கலாட்ட நிக்கிறேன்னு காலகாலத்துல பண்ண வேண்டியதை பண்ணிருந்தா இப்படி கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டாமே பயமா நான் ஃபீல் பண்றேன். மாமி மேல உனக்கு அவ்வளவு என் பர்சனாலிட்டியை பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சு. எதுக்கு வேற யாரும் நடிச்சிட்டு அவரே நடிக்கலாம், ஹீரோ மாதிரி தானே இருக்காரு. சரி சார், நான் ஒருத்தங்க குத்துக்கலாட்ட நிக்கிறேன்னு காலகாலத்துல பண்ண வேண்டியதை பண்ணிருந்தா இப்படி கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டாமே நான் ஃபீல் பண்றாங்க. எவனோ நடிக்க வரான். கல்யாணம் மேளம் ஆஹா கல்யாணம் தான் அந்த படம். ஹீரோ ஆகி ஃபேமஸ் ஆயிட்டா நாளைக்கு கட்சின்னு இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல விளையாட்டு போச்ச மத்தவங்க வாழ்க்கை உங்களுக்கு. இதே தெலுங்குல கார்த்தி பண்ண கதைப்படியே படத்துல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஏன்னா ஃபிளாஷ்பேக்ல லவ் போர்ஷன் இருக்குது இல்லையா. பேசுற ரொமான்ஸ் பலகதா ஃபீல் லவ் ரா ஐ வாண்ட் ரொமான்ஸ் ஐ வாண்ட் லவ் காதல். டேக் மேல டேக் போய் அந்தமா கடுப்பாயி பேக் ஷாட் தானே டுப் எடுத்துக்கோங்க போங்க. இப்படி பேசிட்டு போறவன கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல. நீ சொல்லிதானே தெரியுமா பேக்ரவுண்ட்ல இளையராஜா மியூசிக் அனுப்பிச்சதா? నేను రాజ్కోటి ఫ్యాన్. ராஜ்கோட் அந்த படத்துலயே சொல்வார் அப்படிதான். பூச்சி இது வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன் இதமா இளையராஜா கேட்டதுல நான் சங்கர் கணேஷ் ரசிகன். சங்கர் கணேஷ். இப்போ மிருக்குட்டிக்கு அந்த காஸ்டியூம் கட்டி கூட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு கணேஷ் இவதான் நீ லவ் பண்ண தேவி. என்னது இதான் தேவியா? ஆளே மாறிட்டா. ஃபீல் பண்ணி நடிக்கிறாரா? சும்மா இமேஜின் பண்ணிக்க நிக்க வச்சா உண்மையாவே லவ் பண்ணிடுவாப்ல. இனிமேல் இவன் ஆளு எவனா பாத்தீங்கன்னா கொட்டையை வெட்டிடுவேன். அவ்வளவுதான். அடி நீ ஆள் இனிமேல் என்ன யார் கேட்டாலும் எது சொன்னா பிரஸ் பண்ணுவாரு அப்படியே. அதுக்கப்புறம் தினம் மிருக பார்க்க மிருகமா இருந்த மியா குட்டி ஆயிட்டான். அப்ப ஷூட்டிங்லாம் முடிஞ்சு மூவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல கணேஷ் ஒரு ஸ்பீச் தராப்ல. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தானே உண்மையான தீபாவளி. ஐயோ சாரி, இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் எனக்கும் புஜ்ஜமாக திருப்பதியில டும் 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 ஹீரோயினி மூஞ்சி வாடி போயிருது. வாயிலே கிரீன் பனானாவ இனி இவன் என்ன பண்ணி வச்சுக்க போறான்னு தெரியலையே. போவோமோ. இங்க ரொமான்டிக் சீனை ஷூட் பண்ணும்போது மிர்னாலை கூட்டு வந்து நிக்க வச்ச மாதிரி அங்க யாரையும் நிக்க வைக்க முடியாது. அதனால கிருத்தியே போய் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. லிப்லாக் சீன் ஒன்று வரும் தானே கவன்ல. கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்ணிட்டே இருப்பாங்க. கதை சொல்ல போன கன்னி பெண்ணிடம் குஜராத் காதலா கூறுகிறார் குரு.
டெம்ப்ளேட் நம்பர் 8 திருவிளையாடல் ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இவனை வச்சுக்கிட்டு ரவுடி படம் எடுத்தா ரவுஸ் ஆயிருன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அதை ஒரு காமெடி படமா கொடுத்து பிரசன்ட் பண்ணுவாரு. அந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸும் சரி, படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நமக்கும் சரி, அது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும். படத்துல பயங்கர ஹைலைட்டே அதான் இருக்கும். அங்க கார்த்தி ஒரு டைரக்டர் ஜெயிச்சிருவான். ஒரு பெரிய டானை இவ்வளவு காமெடியா காட்டுறாங்க, உனக்கு படத்தை ட்விஸ்ட் பிடிக்கலையாக்கும். இதுக்கு போய் எந்திரிச்சிட்டு டேய் அந்த டேரக்டர் கூப்பிடுறா, ஏய் நீ தான் தெலுங்கு ரீமேக் பண்றவனா? ஆமா சார். என்னடா ட்விஸ்ட் இது? ஒரு பெரிய டானா போய் காமெடி பேசி காமிச்சிட்டு இருக்கீங்க. வேற எதுவும் பண்ணிருப்பாங்களோ? கதையா தானுங்க, நீ கதையை மாத்துடா. போய் அவனை மாசா கட்டு. அந்த மசாலா வீடு கட்டுல கொண்ட கணேஷ் கமலஹாசன் மாதிரி மொத படத்துல நல்லா நடிச்சிடறான். கைத்தட்டு குவியுது. படத்தை நல்லா தான் எடுத்து வச்சிருக்காங்க, அவனை மாசம் தான் கட்டிருக்காங்க. எப்படி அவனுக்கு கோவம் வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி பரவுது. மிருணாளினி அந்த அதுக்காகவா பொண்ணுக்காக பிரச்சனை வருமோ? கட்டி வச்சிருந்த பொண்ணை கதை பண்ண வந்தவன் கடத்திட்டு போயிட்டான்டோய் நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ, பூஜா ஹெக்டேக்கு என்ன ஆச்சுனே காமிக்கல தானே. நம்ம படத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? அந்த ஹிந்தி வெர்ஷன்ல கூட அவங்க இறந்துட்டதா சொன்னாரு. பூஜா ஹெக்டேக்கு ஆன மாதிரி சொல்லல. கார்த்திக் ரிவெஞ்ச் எடுக்க மூட்டி விட்டதா மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்த தெலுங்கு ரைட்டர்ஸ் இந்த இடத்துல கதையில ஒரு பிரான்ச் புதுசா ஃபார்ம் ஆகுறது அறிஞ்சு நேரா போக வேண்டிய கதையில லெஃப்ட் எடுத்து ரைட் திருப்பி ரூட்டை மாத்தி இருப்பாங்க. ஜிகிர்தண்டல கார்த்தி வந்து ஒரு பேஷனேட் ரைட்டர் டைரக்டர். அவனுக்கு சினிமா தான் எல்லாம். கதை பண்றதுக்காக கைல்வெளியை லவ் பண்றான்னு சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். சும்மா நேத்து வந்து ஒரு பொண்ணுக்காக சினிமா விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா தெலுங்குல கண்டென்ட்டே கட் பழிச்சாச்சு. இவ்வளவு நாள் ஒரு படத்துக்காக பாடுபட்ட பேஷனேட்டான ஒருத்தன் தான் எடுத்த மொத படத்தோட ரிசப்ஷன் ரெஸ்பான்ஸ் கூட பார்க்காம அந்த பொண்ணு தான் முக்கியம், அந்த பொண்ணை கூட்டி ஓடி போற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீ அன்னைக்கு அந்த பொண்ணு தொப்புல போட்டோ எடுக்கும் போதே இந்த மாதிரி வந்து நிப்பேன்னு நினைச்சேன். நம்ம வந்து நோக்கமே வேறையாச்சு இல்ல, எப்படி ஊருக்கு போய் நல்லா இருந்தா சரி. ஜிகிர்தண்டால சேது நான் தான் ஹீரோ நடிக்க போறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணும்போது கார்த்திக் கிட்ட கருணாகரன் ஒரு கேள்வி கேட்பாப்ல ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ்ல இருந்து. பேச அவனை வச்சு ஹீரோ பண்ணிட வேண்டியதுதானே. அதுக்கு கார்த்தி ஒரு காரணம் சொல்லுவாப்ல, அவனுக்கு நடிப்பை பத்தி என்னடா தெரியும், சும்மா ஆசையும் காசு இருக்குன்னு ஐட்டம் கிடையாது சினிமா, அது ஒரு ஆர்ட். அதே மாதிரி சேதுக்கு சுத்தமா நடிப்பு வராது. ஏன்னா இத்தனை நாள் ஆள் அடிச்சு காசு பார்த்துட்டு இருந்தவன கூட்டு வந்து கேமராமேன் நிக்க வச்சா நடிப்பு டபான்னு வந்துடாது. அவனுக்கு சினிமாவும் என்னன்னு தெரியாது, சினிமா பத்தி ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் லேட்டரா பல பேர் ரசிக்க வைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு சினிமா மேல பேஷன் வந்து நடிக்க ட்ரை பண்ணுவான். ரவுடியா இருக்கிறத விட ரவுடியா நடிக்கிறது கஷ்டமாடா. ரவுடியா இருக்கிறத விட ரவுடியா நடிக்கிறது தாண்டா கஷ்டம். ஆனா இங்க இத்தனை வருஷமா ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு கேமராமேன் நிக்க வச்சதும் நடிப்பு நன்னாரி சர்பத் மாதிரி வெளிஞ்சு ஓடுதான். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இங்க ஹிந்தில என்ன ட்விஸ்ட்னா, தெலுங்கு மாதிரி எதுவும் ஸ்பாயில் பண்ணாம தமிழ் மாதிரியே அழகா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ட்விஸ்ட். ரோல் பண்ணுங்க. காமெடியா பண்ணிட்டாங்க. थैंक यू பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. டெம்ப்ளேட் நம்பர் 9 போஸ்ட் ரிலீஸ். ஜிகிர்தண்டால சேது ரொம்ப கெத்தான ஆளு. நம்மளை பார்த்தப்பறம் அவங்களுக்கு வர பயம் தான் நம்மளோட கெத்துன்னு வாழ்றவரு. அப்படிப்பட்ட ஆளு என்ன ஜோக்கர் மாதிரி காமிச்சிட்டாங்கிறது தான் சேதுக்கு ஈகோ செமையா டீஸ் ஆகும். அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சு கொள்ளும் அளவுக்கு வெளி வரும். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் சேதுவை பார்த்து பயந்தவங்க எல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் தாங்கிட்ட பேசுறது பெத்த அம்மா கூட இவங்கிட்ட சகஜமா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொலப்பனோட புள்ள கூட தான் கூட பாசமா இருக்கிறத உணர்வு எல்லாம் எதனாலும் யோசிப்பான். தன்னுடைய படம் ஓடிட்டு இருக்க தியேட்டருக்குள்ள போவான். எல்லாருமே அவனை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவனுக்கு அங்க கோவம் வராது. ஒருத்தனை கொல்லும் போது அவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட பல 100 பேரை சந்தோஷப்படுத்தி பார்த்த அந்த சந்தோஷம் அவனுக்கு பெரிய போதையா இருக்கும். ஒரு கொலகாரனுக்குள்ள முதல் முறையா ஒரு கலைஞன் பிறப்பான். ஒரு கலைஞன், அதுதான் அவன் மனசை மாத்தும். இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ். இதே தெலுங்குல தன்னை ஜோக்கரா ஒருத்த காமிச்சிட்டான் கோவம் இல்ல, ஏன்னா படத்துல அவன் அப்படி காட்டல, இன்னும் கெத்தா கட்டிப்பாங்க. தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை இன்னொருத்த கூட்டு போயிட்டாங்கிற கோவம் ஈகோ அதுதான் அவனை தேட வைக்கும். தான் கொன்னவனோட பொண்ணு இன்னைக்கு அவனுக்கு கணத்துல முத்தம் கொடுக்குது, அன்னைக்கு அவனை பார்த்து பயந்துச்சு. அப்படியே பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு வண்டியை விட்டா அங்க அவங்க அம்மா அவன் நடிச்ச படத்தை பார்த்துட்டு பெரு மூச்சோட சந்தோஷமா நடந்து வராங்க. அம்மா சும்மா பையனை புகழ்ந்து தள்ளுறாங்க. நான் கட்டிக்கிற இந்த பொண்ணு போறா, இவ்வளவு நாள் நான் பேசாத என் அம்மாவே நான் பாராட்டி பேசுறாங்களே, எனக்குள்ள இருந்த ஒரு உண்மையான நடிகனை என்கிட்ட காமிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லி மன்னிச்சு விட்டுருவான். పాప నీ ఏదో చెప్పండి, ఏం చెప్తావు తల్లి చెప్పు. இதே ஹிந்தியில் ஆல்மோஸ்ட் தமிழ் மாதிரி தான். என்ன இங்கே அம்மா பேசின அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுகிட்டே போவாப்புல. இங்கே அம்மா பேசின அப்புறம் அம்மா என்கிட்ட பேசிட்டியாமா, என் ஜாமி தெய்வமே என்கிட்ட பேசிட்டியே, அம்மா பேசிட்டியாமா நீ. டெம்ப்ளேட் நம்பர் 10 ஜோடி ஃபார் ஹிம்.
சேதுக்கு இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி சவுந்தர் பொண்டாட்டி அண்ட் குழந்தை மேல பாசமா மாறும், அது பின்னாடி காதலா மாறும். ஆமா. தெலுங்குல இந்த மாதிரில வைக்கல, ஏன்னா அந்த பொண்ணு இவனை பார்த்துதான் அண்ணா அண்ணன் தான் கூப்பிடும். அதர்வா ஸ்டோரிக்காக கணேசை பத்தி கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாம் அவங்க மாமா கிட்ட இன்ஃபர்மேஷனா சொல்ல, அவங்க மாமா அதை ஒரு போலீஸ்காரன் கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி கணேஷ் பத்தின எவிடன்ஸை மிக்சியில போட்டு அரைச்சிருவா. இட்லிக்கு சட்னி அரைக்க வேண்டியாவ எதுக்கு மிக்சியில போட்டு இதை அரைக்கிறான்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நம்ம பூஜா பாப்பா அவங்களுக்கே இருக்கு ஒரு பாப்பா. அதான் பூஜா அட்டைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலையே கடைசி வரைக்கும். இது ஒரு செம்ம ட்விஸ்டா இருந்திருக்கும். ஹிந்தில பச்சன் பாண்டே படம் பெரிய ஹிட் ஆகி படத்துல பச்சன் பாண்டே படம் பெரிய ஹிட் ஆகி அவார்ட் தராங்க. அஃப்கோர்ஸ் பச்சன் பாண்டேக்கு கிரிட்டிக்கல் லவ். டெம்ப்ளேட் நம்பர் 11 ஃபினிஷிங். இங்க சேது சினிமா மேல ஆசை வந்து திரும்பி போகும்போது அல எக்ஸ்கியூஸ் மீ மணிரத்ன நம்பர் இருக்கா தெரியாதியா. ஆமா. அப்புறம் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருப்பாரு. தெலுங்குல கணேஷ் திரும்பி போகும்போது ராஜமௌலி நம்பர் இருக்கா? ராஜமௌலி நம்பரா? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 இப்படியா நம்பர் வச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில சுகுமார் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருப்பாரு. இங்க ஹிந்தியில அக்ஷய்குமார் திரும்பி போகும்போது ராஜ்குமார் ஹீரோனி நம்பர் இருக்கா அப்படின்னு கேப்பேன் எதிர்பார்த்தேன், ஆனா கேட்கல. கடைசியில சாஜித் நடியாவால டைரக்ஷன் நடிச்சிட்டு இருப்பாரு. இவர் தான் ஹிந்தியில அடாப்ட் பண்ணவரு. இவர் இது மட்டும் இல்ல, பல சவுத் படங்களை ஹிந்தியில அடாப்ட் பண்ணி பேர் என்ன சொன்னா சரியா தெரியல. டெம்ப்ளேட் நம்பர் 12 பேக்ரவுண்ட் ஸ்கோர். வெர்ஷன்லயும் டானுக்கு கொடுத்த தண்டனக்கா செமையா இருக்கும். தமிழ்ல சாக்ஸோஃபோன்ல இருந்து கொடுக்கிற சவுண்ட் பல பேரோட ரிங்டோன் சவுண்டா இருந்துச்சு அப்போ. இது டபுள் எக்ஸ் வரதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நினைக்கிறேன். இதே சவுண்ட் தான் ஹிந்தில ரைட்ஸ் கொடுத்து வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூன்லாம் எடுத்து போட்டு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இது சாஃப்டா இருக்கு, அதே மியூசிக் தான், பட் சாஃப்டா பண்ணிட்டான். தெலுங்குல என்ன பண்ணிருக்காங்க தெரியல. இல்ல கலாய்க்கிற அளவுக்கு இல்ல, ஆனா பட் அந்த ஒரு மாஸ் பில்டப் அது இல்ல, கண்டிப்பா அது இல்லன்னு தான் சொல்லுவேன். இது டிஃபரண்ட் மியூசிக், கம்ப்ளீட்டா டிஃபரண்ட். 2019ல இந்த படத்தோட ட்ரைலர் வந்த புதுசுல இந்த பிஜிஎம் நான் அடிக்கடி கேட்டு அம் பண்ணிட்டு சுத்துவேன்னா பாருங்களேன். ஹே வக்க 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 ஹே வக்க 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 ஹே வக்க. என்ன பத்தி திட்டினேன் நான் மன்னிச்சுக்கிட்டேன். எதுக்குன்னு எங்க அக்காவை திட்டினேன்? ஐயோ நான் உங்க அக்காவெல்லாம் திட்டலைங்க, பிஜிஎம் அம் பண்ணுங்க. அடுத்து சில்லியான சிமிலாரிட்டி. இந்த 3 வருஷன்லயும் ஃபீமேல் லீட் பண்ண ஹீரோயின்ஸ் 3 பேருமே அவங்க கெரியர் பீக்ல இருக்கும்போது பண்ணிருக்காங்க. தமிழ்ல லட்சுமி மேனன் இந்த படம் பண்ணும்போது அவங்க தான் தமிழ்ல ராசியான ஹீரோயினி. அப்கமிங் பிக்கியா வர்றதுக்கு நடிச்ச சுந்தரபாண்டியன், கும்கி, கொம்பன் எல்லாமே தெலுங்குல பண்ண பூஜா ஹெக்டே இந்த படம் வரும்போது பீக் டாப்ல இருந்தாங்க. டிஜே மகரிஷி, அரவிந்த சமத்தா, அளவைக்குந்த புறம்ல, ஹவுஸ்ஃபுல் 4னு வரிசையா நடிச்ச படம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல. ஹிந்தில இந்த படம் பண்ண கிருத்தியும் இப்போ அவங்க கெரியர் டாப்ல தான் இருக்காங்க என்பது ஒரு ஒற்றுமை. ஃபன் ஃபேக்ட்ஸ். 3 படமுமே சொல்லி வச்ச மாதிரி ப்ரொடக்ஷன்ல ஒரு சில சிக்கல்கள் சந்திச்சு தான் வெளியே வந்துச்சு. தமிழ்ல ஜிகிருதண்டா ரொம்ப நாள் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள சில பூசல். கடைசியா ஏதேதோ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் படத்தை வெளியே விட்டாங்க. தெலுங்குல ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வச்ச பேரு வால்மீகி. டீசர், ட்ரெய்லர், போஸ்டர்னு இப்படி எல்லா ப்ரமோஷனும் இந்த பேர்ல தான் வந்துச்சு. ஹிந்தில கதையை கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் அக்ஷய் குமார் அண்ட் கிருத்தியோட டேட் வாங்கி இது ஒரு டான் படம், பேரு பச்சன் பாண்டேன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே படம் பேர் அறிவிச்சாச்சு. ஆரம்பத்துல இதை வீரம் ரீமேக்கா பண்ணதா பிளான் வச்சிருந்தாங்க. அப்புறம் இல்ல இதை நாங்க தனியா ஒரு டான் படமாவே பண்ண போறோம்னு சொன்னாங்க. அப்புறம் இல்ல நாங்க இதை ஜிகிருதண்ட ரீமேக்கா பண்ணோம். ஒற்றுமையில் சேதுவோட ரைட் அண்ட் காசு காதலுக்காக போய் தான் சேது கொலை பண்ணி பெரிய ரவுடியா மாறுவாரு. தெலுங்குல தான் காதலுக்காக கொலை பண்ணி பெரிய டான் ஆவாரு. ஹிந்திலையும் தான் காதலுக்காக போய் கொலை பண்ணி தான் பெரிய டான் ஆவாரு. இதுல சேஞ்ச் என்னன்னா இவர் டான் ஆனா அப்புறம் தான் தான் காதல கெடுத்தவனை காத்திருந்து கொள்ளுவாரு. ஓடுமீனோட உருமீன் வரும்னு காத்திருக்குமாம் கொக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை. நேம்ஸ் முக்கியம்டி. இந்தியில அக்ஷய் பண்ண இந்த பச்சன் பாண்டே கேரக்டர் இதே அக்ஷய் குமார் 2008ல பண்ண தஷான் படத்துல வந்த ரவுடி கேரக்டர் நேம். அதாங்க நம்ம கரீனா கபூர் கூட கலர் பிகினி போட்டு வருவாங்களே அந்த படம். தெலுங்குல ரவுடி கணேஷ் எல்லாரும் கரீனா கபூர் கண்ணி அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல சொல்லிருக்காரு. நடிச்சு இப்போ ஒரு படம் வந்துச்சு. தமிழ்ல சித்தார்த் கேரக்டர் நேம் கார்த்தி. டைரக்டர் கார்த்திக் சூப்பராஜ் அவர் பெரிய வச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல ஆன்ட்டி, தமிழ் சினிமால பல ஹீரோவோட பேரு படத்துல கார்த்திக் தான் இருக்கும். இவர்தாங்க கார்த்திக். கார்த்திக் ஒரு கிளிப்பா போட்டிருந்தாரு, அது மாதிரி கார்த்திக் கிளிப்பா. அதெல்லாம் போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு.
அதாவது நீங்க அன்டைம்ல ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நல்ல பிரியாணி சாப்பிட தோணி ஒரு சிக்கன் பிரியாணி கேக்குறீங்க. கடையில பிரியாணி இருந்திருக்கும், ஆனா உள்ள சிக்கன் பீஸ் இருந்திருக்காது. உடனே அந்த எம்டி பிரியாணி நடுவில் ஒரு முட்டையை வச்சு, இந்தாங்க சார் சுட சுட முட்டை பிரியாணி, நமக்கு அதை சூடு பண்ணி கொடுத்து 70 ரூபா பில் போட்டுருவான். அந்த மாதிரி ஒண்ணுதான் ஜிகிருதண்டா தெலுங்கு ரீமேக். சிக்கன் பிரியாணி மாதிரி டேஸ்டா அந்த படத்துல சிக்கன் தூக்கி தூர போட்டுட்டு அவுச்ச முட்டை நடுவில் வச்சு கடைசி டிஷ்ஷோட பேரே மாத்தி வித்துட்டான். இதான்டா பிசினஸ் ட்ரிக்ஸ். ஓகே சார். இப்போ அதே ஹோட்டலுக்கு லேட் நைட் போயிட்டு சிக்கன் பிரியாணி கேட்டு சிக்கன் பிரியாணி இல்லாம தக்காளி சோற சூடு பண்ணி அதுல ஒரு சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்தா அதுதான் ஜிகிருதண்டா ஹிந்தி ரீமேக். என்ன பிரியாணி பிடிக்குது? போலீஸார யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? நல்ல வேலை. கன்னடா ரீமேக்கா? நாம பொண்ணை தூக்குனத மறந்துட்டானுங்க. அண்ட் ஃபைனலி கன்னடா ரீமேக் வேற இருக்கா? இது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். அதை ஏன் அவர் அவாய்ட் பண்ணாருன்னு அது பார்க்கலையா இல்ல ரொம்ப மோசமா இருந்துச்சா தெரியல. அந்த படம் நீங்க யாராச்சும் பார்த்திருக்கீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம். அது ஏன் ரீமேக்னா அது ஏன் அப்படியே மாத்திடுறாங்க என்னன்னு தெரியல. கதை இருக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லா டைலாக்ஸ்ல எல்லாமே கொடுத்துட்றாங்க. உங்க அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அப்படியே கொடுக்கலாமே. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? நார்மலாக இருக்கிறத ரொம்ப மாசம் ஏற்றுறது, இல்லை கிளாமர் ஐட்டம் சாங் என்னத்தையாச்சும் உள்ள நுழைக்கிறது, ஏன் அப்படி பண்ணுறாங்க என்னன்னே தெரில. கம்ப்ளீட்டாக கதையை வேற மாற்றுறது, அதான் பிடிக்க மாட்டேங்கல. ஒரு பிடிக்குதா இல்லை நமக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது, ஏன்னா ஒரு படம் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு சில குட்டியோன்னு சேஞ்சஸ் இருந்தால் போதும், அது நமக்கு அந்தளவுக்கு புரியாட்டாலும் கூட அந்த ஆடியன்ஸ்க்கு புரியும்ல. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டா அதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு அந்த கரெக்டாக என்ன சொல்ல வராங்களோ அது புரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு. பட் அது நல்லா இருக்கும்ல, அதே கதை தான் இதுவும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துரும். பட் அப்படியே மொத்தமாக மாற்றுறது அது எந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக பிடிக்க போகிறது. ஆனால் அந்த ஆடியன்ஸ் எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். என்னமோ அவங்க ரீமேக் ஒரிஜினல் பார்த்துருப்பாங்களா என்னன்னு யாருக்கு தெரியும். ஒரு சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரீமேக் தெரிஞ்சவங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்கலாம். இந்த விக்ரம் வேதா கூட ஒரிஜினல் பார்த்துட்டாங்க, ஹிந்தியில் வேறு டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் தமிழ் ஃபில்ம் ஹிந்திலேயும் டப் பண்ணி ஹிந்தியில் ரீமேக் வேறு பண்ணியிருந்தாங்க தானே, அது ஓடலை, கரெக்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த மாதிரி ஏன் பண்ணணும். ஆனால் அது ரொம்ப சேஞ்சஸ் பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன் ஹிந்தி விக்ரம் வேதா. நான் அது பார்க்கல, அது அப்படியே தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சில விஷயங்கள்லாம் வாய்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு சில விஷயங்களை வாய்நாட்டை சொன்னது அப்படியே அது கொஞ்சம் சீன்ஸாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரில, அது நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே தான். கம்ப்ளீட்டாக மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா ஒரே டேரக்டர் தான். ஸோ அவங்க அப்படி தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் பேபி ஜான் அட்லியோட படம், தெரி படம் இருக்குல்ல, அதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப மாற்றி மசாலா தடவை என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அதை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பார் மிஸ்டர் கேகே. அந்த வீடியோமே நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். இந்த வீடியோ முடிச்சோன்னா என் ஸ்கிரீன்லையும் வரும், செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த படம். லாஸ்ட்டாக நடக்க பாருங்க, குதிரையில் பறக்கிறாங்க, அந்த சீன்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே தான் ரீமேக்னா அதாங்க, எல்லாமே இருக்குது, அது அப்படியே அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்குன்னு மொத்த கதையும் சேஞ்ச் பண்ணுறது அது சுத்தமாக ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். ஓகே, அதான் அந்த கன்னட ரீமேக் அது எத்தனை பேர் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இது இந்த தெலுங்கு பாலிவுட் மாதிரி தான் இருக்கா, இல்லை அதை விட ரொம்ப மோசமாக இருக்கா, இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸாமிங் ஆன ஃப்ரம் வரன்.